السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற தொடரிலே ஜும்மா தினத்திலே நாம் தொடர் உரையை கேட்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குரானிலே குலிதுல்லாஹ அபிதூர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருப்பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தனக்கு பல பெயர்கள் இருப்பதாக, பெயர் தான் பண்பு, பெயர்கள் தான், ஒவ்வொரு பெயரும் அவனுடைய குணாதிசயத்தை, பண்பை, அவனுடைய ஆற்றலை, வல்லமையை, அவனுடைய திறமையை காட்டக்கூடிய பெயர்கள் தான் எல்லாமே. அல்லாவே குர்ஆனில் என்ன சொல்றான்னு கேட்டால், அல்லாங்கிறது மட்டும் என்னுடைய பெயர் கிடையாது. அல்லான்னு கூப்பிட்டுக்கிறங்க, ரஹ்மான்னு கூப்பிட்டுக்கிறங்க, அந்த ரெண்டும் கிடையாது, ரெண்டு மட்டும் கிடையாது. ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் சரி அவனுக்கு நிறைய அழகான பெயர்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் தனக்கு பல பெயர்கள் இருப்பதாக திருக்குரானில் சொல்வதிலிருந்து தான் அவனுடைய பண்புகளை நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் என்னென்ன பெயர்களை தனக்கு சொல்லுகிறான், ஒவ்வொரு பெயரும் என்ன கருத்தை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லும் பொழுது வதருல்லதீன் உலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு தான் நீங்கள் அவனை அழைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு அவனுக்கு ஒரு பெயரை வச்சு கூப்பிட்டுறக்கூடாது. அல்லாஹுக்கு அழகான திருப்பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டுதான் நீங்கள் அல்லாஹுவை அழைக்க வேண்டும். அதே நேரத்தில் வதரில்லதீன யுல்ஹிதூன பி அஸ்மாயிஹி, அல்லாஹ்வுடைய பெயரில் கைவரிசையை காட்டுகிறார்களே அவர்களை ஏன்ட்ட விட்டுரு, இஷ்டத்துக்கு எனக்கு பெயர் வச்சாங்கன்னு சொன்னா அவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை தான் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறான். அவன் சொல்லாத பெயர்களை நம்ம உண்டாக்கி அல்லாஹ்வுக்கு சில பண்புகளை சொல்லிவிடக்கூடாது. நம்ம அழைக்கும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது அவன் சொன்ன பண்புகளாக இருக்க வேண்டும். அவன் சொல்லாத எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுடைய பெயராக, பண்பாக நம்ம சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு கட்டளையுமே அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலில்லாஹி திஸ்அத்தம் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு 99 நாமங்கள் உள்ளன, பெயர்கள். அந்த யார் ஃபமன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா, யார் அந்த 99 பெயர்களையும் சரிவர புரிந்து கொள்கிறானோ அவன் சொர்க்கம் செல்வான். இது புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன, பண்புகள் இருக்கின்றன. அதை யார் விளங்கி கொள்கிறானோ, தக்க முறையில் புரிந்து கொள்கிறானோ அவன் கரெக்டா இருப்பான். இறை நம்பிக்கையில் அவன்கிட்ட மாசு வராது. ஒரு பண்பை மட்டும் விளங்கி மீதி பண்பை விளங்கலன்னு வைங்க, அவன் கடவுள் விஷயத்தில் குறை செய்வான், அல்லாஹ்வுக்கு செய்கிற விஷயங்களை அவன் குறை செய்து விடுவான். அப்போ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறதா இருந்தால் அனைத்து திருப்பெயர்களையும் பண்புகளையும் அதனுடைய உள்ளடக்கம் என்ன, அதனுடைய கருத்து என்ன என்று விளங்கி நம்ம பதிய வைத்து கொண்டோமே ஆனால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அம்சத்தில் எது வருகிறது? அல்லாஹ்வுடைய பண்புகளை புரிந்து கொள்வது வருகிறது. 99 திருப்பெயர்கள் இருக்கின்றன, அதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். இப்போ நம்மளும் 99 பெயர்கள் பட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லி. நம்ம அதை விளங்குறது கிடையாது, ஓதுறோம் சும்மா அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படி ஓதுறமே தவிர ஒவ்வொரு அல்லாண்டா என்ன, ரஹ்மான்கிற பண்பு என்ன சொல்கிறது, ரஹீம்ங்கிற பண்பு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பண்புடைய கருத்து என்ன என்று நம்ம விளங்கியதை படிக்கிறது இல்லை. அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறது சும்மா அந்த மாதிரி என்ன செய்கிறோம், ஒரு அரபிலேயே ஓதி கொண்டிருக்கிறோமே தவிர அதை விளங்குறது கிடையாது. அதுலேயும் கூட அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருக்கிற பல பெயர்கள் விடுபட்டு வேறு இருக்குது, அது பிறகு விளக்கும். அதை
அல்லாஹ்வுடைய பண்புகளை விளக்கும் பொழுது. அப்ப அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றை ஃபமன் அஹ்சாஹா, யார் தக்க முறையில் துல்லியமாக விளங்கிக் கொள்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கிக் கொள்வதும் சொர்க்கத்துக்கு போற ஒரு வழி. அதுதான் வழி. சொல்ல போனார் வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹ்வை எந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவனுக்கு பெயரை வச்சு நம்ம கற்றுத் தருகிறானோ, அவனுடைய பண்புகளை சொல்லி நம்ம கற்றுத் தருகிறானோ, அது மாதிரி அவனை நம்பும் பொழுதுதான் அவன் நமக்கு சொர்க்கத்தை தருகிறான். அவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் அதுக்கு மாற்றமாக நம்ம நம்பினோமையானால் நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. மக்கா காபிர்கள் அல்லாஹ்வை நம்புனாங்க, புரியல. மக்கா காபிர்கள் அல்லாஹ்வை நம்பாமையா இருந்தாங்க. நம்பியதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனாருக்கு அப்துல்லான்னு பேர். இஸ்லாத்துக்கு முன்னாடி நபிகள் நாயுடைய தகப்பனாருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு இஸ்லாமே இல்லாத காலத்தில். அப்ப அல்லாஹ் விளங்கி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்ற அளவுக்கு பேர் வைக்கிறான்னு விளங்கி இருந்தாங்க. புரியல. வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டு அல்லான்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் சிலைகளையும் வணங்கி கொண்டார்கள். ஏன் அப்படி செய்ய முடிஞ்சிச்சு அவர்களால? அல்லாஹ்வை அவங்க நம்புனாங்க, புரியல. அல்லாஹ் இதை ஒத்துக்குருவானா, இது அல்லாஹ்வுடைய பண்புக்கு ஏற்றதா, இந்த செயலை செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா என்பதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இணை கற்பித்தலே வருது. ஷிர்க்குனால என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு மாற்றமான நம்பிக்கையும் வர்றதுக்கு பேர் தான். அப்ப அல்லாஹ் மறுக்கிறதுக்கு பேர் ஷிர்க் இல்ல, மறுக்கிறதுக்கு பேர் குஃப்ரு, நிராகரிப்பு. இணை கற்பித்தல் ஷிர்க்குன்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க அல்லாஹ்வை நம்புவாங்க, புரிஞ்சிருக்க மாட்டாங்க, சரியான முறையில் விளங்கி இருக்க மாட்டார்கள் என்கிற காரணத்தினால தான் இணை கற்பித்தல் கூட வருகிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகளை நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு பண்புகளாக விளங்கி அதனுடைய அம்சங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம விளங்குறது இரண்டாவதாக இருந்தாலும், முதல்ல நம்ம எப்படி அல்லாஹ் பத்தி விளங்கி இருக்கிறோம், பண்புகள் இரண்டாவது. அல்லாஹ் என்ன மாதிரி இருக்கிறான் என்பதில் நம்ம நிறைய தப்பு பண்றோம். எப்படி தப்பு பண்றோம்? அல்லாண்டா முஸ்லீம்கள்ட்ட அதிகமான மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அல்லாண்டா ஒண்ணுமே இல்லை, அப்படி சூனிய மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாண்டா யாரு? ஒண்ணுமே இல்லாததுக்கு பேர் அல்லாஹ். அப்படித்தான் வழங்கி வைத்திருக்கிறார்கள். உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். பாட்டெல்லாம் படிக்கிறாங்கல்ல, உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர்னு படிக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்றாங்க? உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவமில்லாத இறைவன் இருக்கிறானே அவனுக்கு உண்மையா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் நம்ம மக்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ் பத்தி நம்பிக்கை என்ன? பண்பு இரண்டாவது. அப்படி அல்லாஹ் இல்லைங்கிறது சொல்றாங்க. சொல்ல போனா உருவமற்ற இறைவன் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் இருக்கிறான் ஆனா இல்ல, அதுதான் அதுக்கு அர்த்தம். உருவமற்ற இறைவன் அர்த்தம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை பற்றி நம்முடைய அதிகமான மக்கள் நம்பிக்கை என்னன்னு கேட்டா, அல்லாஹ்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பவரு, ஒரு சக்தி. இப்போ காற்று இருக்கிறது, அது உருவம் கிடையாது, அது ஒரு சக்தி. மின்சாரம் இருக்கிறது, அதுக்கு உருவம் கிடையாது, அது ஒரு பவர், ஆற்றல். அந்த மாதிரி நிறைய பேர் அல்லாஹ் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்றால் அவன் தூணிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். தூண்ல எங்க இருக்கிறான்? தூணை உடைச்சா இருப்பானா? அல்லாஹ் ஒன்றில் இருந்தானே ஆனால் அது உடைக்க முடியுமா? துரும்பு ரெண்டை கிள்ளி போட்டுடலாம்ல, அது உள்ள அல்லாஹ் இருந்தா கிள்ள முடியுமா? அப்ப அல்லாஹ் ஒவ்வொன்றிலையும் தூண்ல இருக்கான், துரும்புல இருக்கான். இல்லாத இடமே இல்லை. நீ இல்லாத இடமே இல்லை, நீதான உலகின் நிலை. இல்லாத இடமே இல்லைங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறான். இதுல இருக்கிறான், அதுல இருக்கிறான், மைக்கில் இருக்கான், என்கிட்ட இருக்கான், ஓன்ட்ட இருக்கிறான், சட்டையில இருக்கான், பேனாவில் இருக்கிறான். அல்லாஹ்ங்கிறது எல்லாத்துலையும் இருக்கிறான் என்றுதான் விளங்கி இருக்கமே தவிர அல்லாஹ் வேற நம்ம வேறன்னு பிரித்து விளங்கவே இல்லை. அல்லாஹ்ங்கிறவன் வேற நம்ம வேற அப்படி பிரித்து விளங்காமல் படைப்புகள் தான் அல்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அற்பமான பொருள்களுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான் என்கிறார்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத பொருள்களுக்குள்ள எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப முதலாவது அல்லாஹ்வுடைய பண்பை விளங்குவதற்கு முன்னாடி அல்லாஹ்ங்கிறவன் ஒரு கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பானா, ஒண்ணும் இல்லாம இருப்பானா? இந்த ஒண்ணும் இல்லாம இருப்பான் என்று நம்புறதுனால தான் அச்சம் வரமாட்டேங்குது. ஒரு பயப்படுறதா இருந்தா அவனுக்கு என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. காத்துக்கு பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். கரண்ட்டை கையை வைக்கிறதுக்கு பயப்படுவோம், மற்றபடி பார்த்து பயப்பட மாட்டோம். அது நம்மளை கண்காணிக்கணும்னு பயப்பட மாட்டோம். அப்ப அல்லாஹ்ங்கிறது நம்ம எப்படி விளங்கி இருக்கிறோம்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, ஒரு சக்தி அப்படின்னு விளங்கக்கூடிய நேரத்தில் அது நம்மளை அச்சுறுத்துவதோ நம்ம தப்பு செய்ய பயம் ஏற்படுவதோ வராது. கருணை காட்டுவான் என்பதில் கூட அந்த நம்பிக்கை முழுசா வராது. அப்ப அல்லாஹ் என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லித் தரக்கூடிய தன்மை என்னவென்றால், அல்லாஹ்
நம்முடைய கண்களுக்கு தென்படக்கூடியவன் தான் அல்லாஹ். கண்களுக்கு எது தென்படும்? எது தென்படும்? ஒரு உருவம் தான் தென்படும், ஒண்ணுமில்லாடி தென்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன இந்த உலகத்தில் யாரும் பார்க்க இயலாதுன்னு மார்க்கம் சொல்கிறது. லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகளால் அவனை அடைய முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன் பார்வைகளை அடைகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப பார்வைன்னு பார்க்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் அவர்கிட்ட உரையாடல் பண்றான்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வர சொல்றான். வர சொல்லி வேதங்களை எல்லாம் கொடுத்து போதனை எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட அல்லாஹ் பேசுறான். பேசணும்னு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவனுடைய பேச்சை கேட்கிறமே பார்த்தா நல்லா இருக்குமே என்று ஆசைப்பட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, கால ரப்பி அருணி அந்துரு இலைக்க, இறைவா உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டு, உன்னை நீ சத்தம் தானே கேட்குது, உன்னுடைய உரையாடல் எனக்கு விளங்குறது, உன்னை நான் பார்க்கணுமே அப்படின்னு கேட்கிறாரு. ரப்பி அருணி அந்துரு இலைக்க, உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு உன்னை காட்டு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? கால லன் தரானி, என்னை நீ பார்க்க முடியாது, பார்க்க மாட்டாய். ஒலாக்கின், ஏன் பார்க்க மாட்டாய்? காரணம் சொல்றான்ல, ஒலாக்கின் உன்னுர் இலல் ஜபலி, அதோ அந்த மலையை பார். ஒரு மலை அங்க இருக்குது, இந்த மலையை காட்டுற, அந்த மலையை பார். அந்த மலைக்கு நான் என்னுடைய காட்சி அதுக்கு காட்டுறேன், உனக்கு காட்டாம. லேசர்ல அடிப்போம்ல அந்த மாதிரி நேரம் அதுக்கு காட்டுறேன். என்னுடைய அந்த ஜோதி ஒளி பட்ட உடனே அந்த மலை அப்படியே இருக்குமையானால் நீ என்னை பார்க்கலாம். என்னை அந்த மலை தாங்காது, அந்த மலைக்கு கூட என்னை பார்க்கக்கூடிய பவர் இல்லை என்று சொல்லிவிட்டு ஃபைனிஸ்தகர்ர மக்கானஹு, அந்த மலை அதே இடத்தில் அப்படியே இருந்து விடும் என்று சொன்னால் இப்போ சௌப தரானி, அப்ப நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள விஷயம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, அல்லாஹ் அந்த மலைக்கு தன்னை காட்டுறான், இவருக்கு காட்டல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாரு முன்னாடி, அவருக்கு காட்டல. மலை அங்க இருக்குது, அது காட்டுறான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, மலைக்கு அல்லாஹ் தன்னை காட்டிய பொழுது ஜாலஹு தக்கா, அந்த மலையை தூள் தூளாக ஆக்கினான். வஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தாருங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு அவன் இருக்கிறான், நமக்கு பவர் இல்லை, கண்ணுக்கு சக்தி இல்லை. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தாங்குவதற்குரிய வலிமை படைப்புகளுக்கு இல்லாததால் நம்ம காட்டாம மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப நம்ம காட்டலாம், சூரியனை காட்டுற மாதிரி அவனை காட்ட முடியாதா? சந்திரன் இங்க இருந்து பார்க்கிறோம்ல அந்த மாதிரி காட்ட முடியாதன்னா, நமக்கு இந்த படைப்புகளுக்கு அந்த தன்மை அல்லாஹ் தரவே இல்லை. இந்த படைப்புக்கு பலவீனம் இருக்கிற காரணத்தினால் நமக்கு பார்க்க முடியல. ஆனா மரணத்திற்கு பிறகு திரும்ப எழுப்பான்ல அல்லாஹ், அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம பவர் வேற. இதே மாதிரி படைப்பாக நம்ம படைக்கப்பட மாட்டோம். நமக்கு முதுமை வரும், நோய் வரும், மலஜலம் கழிப்போம், பலவிதமான பலவீனம் இந்த படைப்புக்கு இருக்கிறது. மறுமையில் படைக்கப்படும் இதெல்லாம் இருப்போமா? எப்போது இளைஞராக இருப்போம். மறுமையில் திருப்பி எழுப்பப்பட்ட உடனே எல்லாருமே என்ன செய்வாங்க? என்றும் 16ஆக இளைஞராக இருந்து கொண்டிருப்பார்கள், வலிமையாக இருப்பார்கள், முதுமை அடைய மாட்டார்கள், சோர்வு அடைய மாட்டார்கள்னா அந்த படைப்பே வேற. அந்த படைப்பு படைச்ச பிறகு அந்த கண்ணுக்கு அந்த சக்தி எல்லாம் கொடுத்துறான். எந்த கண்ணுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. மறுமையில் நீங்கள் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். தரவுன ரப்பக்கும் ஐயானன், கண்ணுக்கு கண் நேருக்கு நேர் பார்ப்பீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமை நாளையில அல்லாஹ் மறுமை நாளில் எல்லாத்தையும் எழுப்பி விசாரிப்பான்ல, அப்ப அல்லாஹ் பார்க்க முடியுமானா முடியும். அப்ப அந்த ஒளி ஒன்றும் செய்யாதான்னா அந்த ஒளி அப்படிப்பட்ட ஒளி தான். உங்களுக்கு அதை தாங்குற சக்தி எல்லாம் தந்துடுறான். அந்த சொர்க்கத்துக்கு போக மறுமையில திருப்பி எழுப்பப்படும் பொழுது இப்ப உள்ள பலவீனங்கள்ல பெருமளவு பலவீனங்கள் குறைக்கப்பட்டு அதையும் பார்க்கிற அளவுக்குரிய சக்தி அல்லாஹ் நமக்கு தந்துடுறான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த சந்திரனை பார்க்குறீங்களே, எல்லாரும் பார்க்குறோம்ல, யாராவது யாருக்காவது மறைக்க முடியுமா? பௌர்ணமி நிலவு இருக்கிறது, அடே மறைக்குது தள்ளுறான்னு சொல்லுவோமா? எல்லாரும் பார்ப்போம். அப்ப பௌர்ணமி நிலவை ஒருவருக்கு ஒருவர் இடையூறு இல்லாமல் எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். பார்ப்பீர்கள் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கண்ணுக்கு தென்பட்டு விட்டாலே என்னது? அதுக்கு அவனுக்கே உரிய உருவம் இருக்கிறது, அவனுக்கு உரிய வடிவம் இருக்கிறது. என்னன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், அவனுக்கு உரிய உருவமும் வடிவமும் இருக்கே தவிர அவன் ஒண்ணுமில்லாத ஒரு பவரு, ஒரு சக்தி, கண்களுக்கு அடங்காத விஷயம்னு நினைச்சிடக்கூடாது அல்லாஹ்வை பற்றி. ஏன்னா கண்களுக்கு அடங்கும் மறுமையில். அப்ப இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது.
இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட பார்க்கல. ஏன்னா அல்லாஹ் மர்ம அழைச்சிட்டு தான் போனான், மேலுலகத்துக்கு அழைச்சிக்கிட்டு தான் போறான். அழைச்சிக்கிட்டு போய் கூட அப்ப பார்க்க முடிஞ்சா அப்போ பார்க்க முடியல. ஏன்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எங்களுக்கெல்லாம் இறைவனை சொல்லி தர்றீங்களே, நீங்க இறைவனை பார்த்திருக்கிறீர்களா என்று சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க? வஹுவ நூருன் அன்னா உராஹு, அவன் எவ்வளவு பெரிய ஒளியானவன், அவனை எப்படி நான் பார்க்கிறது, அதை பார்க்க எனக்கு எப்படி ஏழும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கண்ணு தானே அவங்க அங்க அழைத்து செல்லப்பட்டாலும் அவங்களுக்கு இருந்த கண்ணு இந்த பலவீனமான கண்ணு தான். மறுமையில் அல்லாஹ் திருப்பி வேற வேற படைப்பை படைக்குவான அந்த கண்ணு இருக்கல. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மேராஜுக்கு போனா கூட அல்லாஹ்வுடைய உரையாடலை தான் கேட்டார்களே தவிர அவனை பார்க்கவில்லை. வஹுவ நூருன் அன்னா உராஹு, அல்லாஹ் என்பவன் ஒளிமயமானவன், நான் எப்படி அவனை பார்க்க முடியும்? அந்த ஒளியை இந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலாது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப நம்ம இதில் என்ன வழங்குறோம்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபிமார்களுடைய கண்கள் உள்பட அல்லாஹ்வை பார்க்க முடியாது. எதனால் பார்க்க முடியல என்றால் நம்மிடத்தில் உள்ள பலவீனத்தினால், அவன் உருவமே இல்லை என்ற காரணத்தினால் இல்லை, அவனை பார்ப்பதற்கான சக்தி நமக்கு இல்லை என்ற காரணத்தினால் யாருக்கும் தென்படாமல் அல்லாஹ் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் திரும்பி எழுப்பப்படும் பொழுது, மஹ்ஷர்ல இருக்கும் பொழுது, சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது பல பல கட்டங்களில் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் பார்ப்போம், அல்லாஹ் நமக்கு காட்சி தருவான் என்று ஹதீஸுகள்ல வருது. அதுல ஒரு ஹதீஸ் தான், உங்கள் இறைவனை நீங்கள் கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக நீங்கள் பார்ப்பீர்கள், முழு நிலவை அனைவரும் பார்ப்பது போல பார்ப்பீர்கள் என்றால், அப்ப முதல் விஷயம் வழங்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய பண்பை வழங்குறதுக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமில்லாத சூனியம் நினைக்கிறோம்ல, அதை மாத்திக்கணும். சூனியம் கிடையாது, அவன் அவனுக்கே உரிய பெரும்பாண்டத்தோடு என்ன செய்கிறான்? இருக்கிறான். அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். தூளுஹு சித்தூன திரான், 60 முழம் இருக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை 60 முழம் கொண்டவராக அப்ப என்ன செய்யறான்? படைக்கிறான். அப்படி காலப்போக்கில் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 5 அடி 4 அடி 6 அடியில் நம்ம நிற்கிறோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் கொண்டவராக அல்லாஹ் என்ன செய்யறான்? அவரை படைக்கிறான். அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் சாயலில் அல்லாஹ் படைத்தான். சூரத்துனா சாயல், வடிவம், உருவம், போட்டோ. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி படைச்சானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அலா சூரத்திஹி, தனது வடிவத்தில் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது ஒண்ணும் இல்லாததுக்கு என்ன வடிவம் இருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கும் போது எப்படி படைக்கிறானா, எத்தனை ஜீவராசிகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அதில் எந்த ஒன்றுக்கும் அவனுடைய சாயல்ல படைக்கல. யானை, குதிரை, பன்னிகள், எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது, எதையும் இப்படி படைக்கவே இல்லை. இவரை ஆதமை படைக்கும் போது மாத்திரம் இவருக்கு என்ன மாதிரி வடிவம் கொடுக்கிறது என்றால், அவனுடைய சாயலில் படைத்தான். சாயல் என்ன விளங்கிட கூடாது, அதே ஆற்றல், அதே பவர், அதே சைஸ் விளங்கிக் கூடாது. இப்ப நம்ம ஸ்டாம்பு சைஸ் ஒரு போட்டா, நம்ம போட்டா இருக்கும், அதை சொல்லுவோம் என்ன ஏன் போட்டாமோ, நமக்கு அது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த வடிவம், அந்த சாயலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த போட்டோவில் உள்ளதுக்கு என்கிட்ட உள்ளதெல்லாம் இருக்குமா, என்னை மாதிரி இது பேசுமா, என்னை மாதிரி சிரிக்குமா, என்னை மாதிரி பிடிக்குமா, என்னை மாதிரி நடக்குமா? போட்டோவில் நடக்காது. ஆனால் என்ன சொல்லுவோம், அதை பார்த்துட்டு இன்னார் தான் சொல்லுவோம். அந்த போட்டோவை, ஒரு ஆளுடைய போட்டோவை பார்த்து விட்டு அது ஒரு ஸ்டாம்ப் சைஸில் இருந்தா கூட இன்னார் தான் இவருன்னு சொல்லுவோம். அதனால அந்த போட்டோவும் அவரும் ஒன்றுண்டாகுமா? ஆகாது. அந்த சாயலை கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அவனுடைய பெரும்பாண்டு அதெல்லாம் தனி விஷயம், அதுக்கு நிகராக யாரும் எல்லாம் படைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய மூலம் 60 மூலமானு கேட்டக்கூடாது. நம்முடைய போட்டா நம்ம 7-6 அடி உள்ள ஒருத்தனுக்கு ஒரு இன்ச்சில் போட்டா இருக்குது, அந்த மாதிரி தான் இது. அப்ப அல்லாஹ் தன் சாயலில் படைத்தான் என்று சொன்னால், இப்ப நம்ம மனுஷன் ஒரு சாயல் வச்சிருக்கிறோம்ல, அதுல அந்த மாதிரி ஒரு சாயல்ல தான் அல்லாஹ்வும் இருப்பான். அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய பவர், அதனுடைய அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அந்த சாயல் அல்லாஹ், அந்த சாயல் அவனுக்குரிய அந்த சாயல் அல்லாஹ் இவருக்கு கொடுத்துருக்கான். ஒரு படைப்பை படைக்கும் பொழுது இவரை அந்த வடிவத்தில் நம்ம படைக்குவோம். எத்தனை படைப்புகளை படைச்சான்ல, அதுக்கு அவன் இறைவன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒன்னொன்னு ஒரு வடிவத்தில் படைச்சிருக்கிறான். மனுஷனை படைக்கும் பொழுது மாத்திரம்
இந்த படைப்பு வந்து அறிவு கொடுக்குறோம், மற்ற எதுக்கு அறிவு கிடையாது. அறிவுள்ள பகுத்தறிவுள்ள ஒருவனை நம்ம படைக்கும் பொழுது நம்ம சாயல்ல படைக்குவோம். அப்ப அல்லாஹ்வை புரிந்து கொள்ற முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு உருவம் இருக்குங்கிறத நம்ம நம்பணும். எப்படி நம்பணும்? அல்லாஹ் உருவமற்றவன் ஒருத்தன் சொன்னானே, ஆனால் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான். அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்னதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை வந்து அவனுடைய ரசூல் சொன்னதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விருப்பப்படி புரிந்து கொள்ள முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லாஹ் ஒரு சூனியம், ஒண்ணுமே இல்லாதவன் என்று ஒரு வசனமும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுக்கு அவனுக்கு ஒரு உருவம் இருக்குது என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது, குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், உஜூஹுன், சில முகங்கள், யௌமையிதின், அன்றைய நாளில், இன்றைய நாளே திரும்ப எழுப்புறான்ல அந்த நாளை சொல்றான். உஜூஹுன், சில முகங்கள், யௌமையிதின், அந்த நாளிலே, இலா ரப்பிஹா நாலிரா, தன் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹ் மறுமை நாளில் வந்து சில முகங்கள் வந்து தன்னுடைய ரப்பை இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும். அப்ப சில முகங்கள் அல்லாஹ்வை பார்க்கும் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம கண்ணுக்கு அவன் காட்சி தருவான் என்று அர்த்தம். அப்ப கண்ணு அது ஒரு பெரிய இன்பம். அல்லாஹ்வை பார்ப்பது வந்து என்னது? பெரிய ஒரு இன்பம். அப்படியான ஒரு இன்பத்துக்குரிய ஒரு காட்சியாக அல்லாஹ்வுடைய காட்சி இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் மனசுல அல்லாஹ்வுடைய தன்மைக்கு முன்னாடி இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல ஹதீஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் உருவம் இருந்தா, ஒரு உருவம் உள்ளதுக்கு என்னவெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம்? முகம் இருக்கும், கண் இருக்கும், கை இருக்கும், இதெல்லாம் நினைக்கிறோம்ல. இப்படி எல்லாம் கூட அல்லாஹ்வுக்கு இருக்கும்ன்ற சொல்றாங்க. இப்படி உருவம் இருக்குன்னு மொட்டையா கூட சொல்லாம, ஆதமுடைய வடிவத்தில் இருக்கும்னு சொல்லாம, நமக்கு இன்னும் தெளிவாக அல்லாஹ்வை பற்றி புரிய வைப்பதற்காக அந்த சைஸ் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அவனுடைய அரிசி இருக்குதே, அது இந்த வானம் பூமி அத்தையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கும் என்றால், அதுல வீட்டிருப்பவன் எப்படி இருப்பான்? அந்த பிரம்மாண்டத்தை கற்பனை செய்ய முடியாது. அப்படியான பிரம்மாண்டமான ஒருத்தன் வந்து நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணும் இல்லாம ஆக்கிறோம். இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய அரிசி பெருசு, அந்த சராசரங்களை விட அரிசி பெருசு. அந்த அரிசியில் அல்லாஹ் வீட்டு இருக்கிறான், அவன் அதை விட பெரியவன். அல்லாஹ் அக்பர், எல்லாத்தையும் விட பெரியவனா இருக்கிற காரணத்தினால அவனுடைய பிரம்மாண்டம் தனி விஷயம். ஆனால் அவனுக்கே உரிய விதத்தில் வந்து அவனுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரியான அங்க அவயவங்கள் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமான ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா, நம்ம தஜ்ஜாலை விளங்கி, தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான்னு விளங்கி இருக்கணும். இறுதி நாளில் வருவான், வந்து என்ன செய்வான்? நான் தான் இறைவன் சொல்லுவான். நான் தான் இறைவன் சொல்வதற்கு ஏற்றவாறு சில அதிசயங்களை அவன் மூலமாக அல்லாஹ் ஒன்று ரெண்டு அற்புதங்களை கொடுத்து நிகழ்த்துவான். மக்கள் ஈமானோட இருக்கிறாங்களா, வழிகட்டு போறாங்களான்னு சோதிப்பதற்காக வேண்டி. அவனை பத்தி சொல்லும் போது கவனமா இருந்து கொள்ளுங்கள். தஜ்ஜால் இறைவன் சொல்லுவான். இறைவன் வந்து அவன் தஜ்ஜாலுக்கு ஒத்த கண்ணை, ஒரு கண்ணு தான், ஒரு கண்ணு நசுங்கி போயிருக்கும், ஒரு கண்ணு தான் சரியா இருக்கும், ஒரு கண்ணு சுருங்கிய திராட்சை மாதிரி இருக்கும், இன்னொரு கண்ணு தான் அவனுக்கு என்ன இருக்கும்? சரியான கண்ணா இருக்கும். அந்த ஒன்றரை கண்ணுமாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவன் வந்து தஜ்ஜால். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர், அவன் தன்னை இறைவன்பான். உங்க இறைவன் ஒன்றரை கண்ணும் கிடையாது, அவன் வந்து சரியான கண்ணு உள்ளவன். உங்க இறைவனுக்கு ஒன்றரை கண்ணு இருக்குமா? இந்த ஒன்றரை கண்ணை வச்சு நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய இறைவன் ஒன்றரை கண்ணா இருக்க மாட்டான், சரியான ரெண்டு கண்ணு உள்ளவனாக இருப்பான் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப அந்த கண்ணை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? அல்லாஹ்வுடைய கண்ணு இப்படி இருக்காது, அல்லாஹ்வுடைய கண்ணு ஒன்றரை கிடையாது, இவன் ஒன்றரை கண்ணா இருக்கிறான் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கும் பொழுது இதை உதாரணம் காட்டுறாங்க. அல்லாஹ்னா நீங்க என்ன விளங்கிக்கிறனே? ஒண்ணுமே இல்லான்னு விளங்கிக்கிறாதீங்க. கண்ணு இருக்கும், எப்படி கண்ணா இருக்கும்? ரெண்டு கண்ணுமே அவனுக்கு தெரியக்கூடிய கண்ணாக இருக்கும். இவனுக்கு ஒரு கண்ணு தான் தெரியும், இன்னொரு கண்ணு தெரியாது. ஒரு கண்ணு நல்லா இருக்கும், இன்னொரு கண்ணு நல்லா இருக்காது. இந்த அடையாளத்தை வைத்து நீங்கள் இறைவன் இல்லைன்னு விளங்கிக்கிறங்க. தஜ்ஜால் அவன் என்னத்தான் ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டினாலும் எங்க இறைவனுக்கு ஒரு தோற்றம் இருக்குதுப்பா, அதை நாங்க விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த தோற்றத்தில் ஒரு தோற்றம் என்ன? அவன் ஒன்றரை கண்ணாக இருக்க மாட்டான். அப்ப என்ன விளங்குறது? அல்லாஹ் என்பவனை இப்படிதான் விளங்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ்வை பற்றி. அதை விளங்கி கொண்ட பிறகுதான் ஒவ்வொரு பண்புகளை விளங்கணும். போது அல்லாஹ் எப்படி இருப்பான் புரிந்து கொண்டுதான், அவனுடைய அமைப்பை தெரிந்து கொண்ட பிறகுதான் பண்புகளை பற்றி நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவதா பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இது குறித்த மேலதிக விஷயங்களை பார்ப்போம்.